மதுரைனாவே மதுரையா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு இங்கே போனீங்கன்னா எந்த இடத்துல வேணால் சாப்பிட்லான் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நாங்கள் போன இடத்துல பொங்கல், இட்லி, பூரி, தோசைன்னு இத்தனை ஐட்டம் வாங்கியிருந்தோம். எல்லாமே சேர்த்து 120 ரூபாராம். மார்னிங் டிஃபன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3 வகை சட்னி கொடுத்து, அது அந்த பச்சை கலர் ரெட் கலர் சட்னி தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தோசையும் பெரிய சைஸ் தோசை. சரி, காலேஜ் டிஃபன் நல்லா இருக்கு, மத்தியானமும் போய் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு இங்கே போய் பிரியாணி வாங்கியிருந்தோம். பிரியாணி குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பீசஸ்னால் நல்லா வெண்டராக இருந்துச்சு. ஆனியனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி சாதம் வாங்கியிருந்தோம். 3 ஸ்கூப்பாக வச்சு கொடுத்தாங்க தக்காளி சாதம் ஊறுகாவோட. அதுவுமே ரீசெண்டான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் பொரோட்டா வாங்காமல் இருந்தால் எப்படி? மதுரைக்கு வந்து பொரோட்டா வாங்கி 3 சால்னா ஊற்றுவாங்க, பார்த்தா 2 ஊற்றிட்டாங்க. சரின்னு ஊற்றி கலக்கி அடித்தோம். சால்னா ஆவரேஜ் தான். மீன் வாங்கியிருந்தோம். மீன் தரமாக இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே சின்ன பீஸு 30 ரூபான்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ஃபைனல் தச்சா ஆம்லேட்டை வாங்கி முடிச்சாச்சுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாமே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்றத.